பிரைஸ் தி லார்ட். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். இந்த புதிய மாதத்திலே, இந்த வருடத்தின் 3வது மாதத்திலே உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகிறேன். சென்ற மாதம் முழுவதும் கர்த்தர் நம்மை பாதுகாத்து சுகபலன் ஜீவனோடு இந்த புதிய மாதத்தை காண செய்திருப்பது அவருடைய சுத்த கிருபை மாத்திரமே. ஆமென். இந்த நாளிலே நாம் பார்க்கும் காரியம், சங்கீதக்காரன் தாவீது எழுதின 31வது சங்கீதத்தில் 19வது வசனம். உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுபுத்திரருக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளவு பெரிதாயிருக்கிறது. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இங்கு சங்கீதக்காரன் தாவீது தன்னுடைய வாழ்க்கையில தான் ருசித்ததை, தான் அனுபவித்ததை இங்கு அழகாக கூறுவதை பார்க்கலாம். உமக்கு பயந்தவர்களுக்கு, கர்த்தருக்கு பயந்தவர்களுக்கும் மனுபுத்திரருக்கு முன்பாக கர்த்தரை நம்புகிறவர்களுக்கும். அப்படின்னா என்னன்னா, உலகத்தின் காரியத்துல எவ்வளவோ காரியங்கள் நமக்கு முன்பாக இருந்தாலும் மனுபுத்திரருக்கு முன்பாக அவருக்கு சாட்சியாக நான் கர்த்தரை மாத்திரம் நம்பி இருக்கிறேன், கர்த்தரை விசுவாசிக்கிறேன், அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார் என்று சொல்லி மற்றவர்களுக்கு முன்பாக சாட்சியாக கர்த்தரை நம்பி வாழும் பொழுது அவர்களுக்கு என்ன ரிவார்டு என்றால், கர்த்தர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மை எவ்வளவு பெரிதாயிருக்கிறது. எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் பாருங்க. கர்த்தரை நம்பி அவருக்கு பயந்து வாழ்கிறவர்களுக்கு கர்த்தர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மை பெரிதாயிருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில சில நேரத்தில் நாம் யோசிக்கலாம், நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேனே, அவரை விசுவாசித்து இருக்கிறேனே, ஏன் எனக்கு முன்பாக பல கலக்கமான காரியங்கள் நடக்கிறது என்று யோசிக்கலாம். ஆனால் அவருக்கு காத்திருந்து அவர் மேல விசுவாசத்தோடு அவருடைய உறவுல அவருக்கு பயந்து வாழும் பொழுது என்ன ரிவார்டு என்றால், அவர் குறித்து வைத்திருக்கிற நன்மை பெரிதாயிருக்கிறது. நாம் செய்ய வேண்டிய காரியம் அவருக்கு காத்திருந்து அவரை நம்பி வாழ்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். அதே அதிகாரத்தில் கடைசி வசனத்தை பார்த்தோம் என்றால், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் திடமனதாயிருங்கள். காத்திருங்க, திடமனதாயிருங்க, அவர் மேல் நம்பிக்கையோட இருங்க. அவர் என்ன செய்வார் என்றால், அவர் உங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார், உங்களுக்கு நன்மையானதை செய்வார். அதுதான் சங்கீதக்காரன் தாவீது தன்னுடைய வாழ்க்கையில ருசித்தது. சங்கீதக்காரன் தாவீதுடைய ஜெபம் என்னவென்றால், அது அதே அதிகாரத்தில் 1வது வசனத்துல, கர்த்தாவை உம்மை நம்பி இருக்கிறேன், நான் ஒரு காலம் வெட்கப்பட்டு வடையாதபடி செய்யும். நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய ஜெபம், கர்த்தாவே நான் உம்மை நம்பி இருக்கிறேன், கர்த்தாவே உண்மையில் விசுவாசம் வைத்திருக்கிறேன், நான் ஒரு காலம் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும் என்று சொல்லி அவரை நம்பி உறுதியாக அவருக்குள்ளாக ஜீவிக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு நன்மையானதை செய்வார். ஒருவேளை நாம் நம்முடைய குடும்பத்தை குறித்து கவலை இருக்கலாம், நம்முடைய தேகம் உடல் சுகத்தை குறித்து கவலை இருக்கலாம், வேலையை குறித்து கவலை இருக்கலாம், ஏன் எவ்வாறு நடக்கிறது என்று ஒரு சில காரியங்கள் நம்மை நெருக்குவதாக இருக்கலாம். நாம் செய்ய வேண்டிய காரியம் அவருக்கு பயந்து அவர் மேல விசுவாசத்தோட அவர் மேல் நம்பிக்கையோட நாம் நம்முடைய வாழ்க்கையை தொடர்ந்து மனுபுத்திரருக்கு முன்பாக சாட்சியாக இருக்கும் பொழுது அவர் நமக்கு தருகிற காரியம் நன்மையாக இருக்கும். அவருக்குள்ளாக உறவுல இந்த மாதத்துல இன்னும் அதிகமாக இருங்க. கர்த்தாவே எல்லா காரியத்தையும் உம்முடைய கரத்துல ஒப்படைச்சிருங்க. கர்த்தாவே என் குடும்ப காரியங்கள், என்னுடைய பிள்ளைகளை குறித்த காரியங்கள் எல்லாவற்றையும் உம்முடைய கிருபை இருக்கட்டும், நான் உம்மை மாத்திரம் நம்பி இருக்கிறேன், நான் ஒரு காலம் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லி விசுவாசத்தோட அவருக்குள்ளாக இருக்கும் பொழுது கர்த்தர் குறித்தது நன்மையாக இருக்கும். கர்த்தருக்குள் பிரியமானவர்களை, இந்த மாதத்துல இன்னும் அதிகமாக அவருக்குள்ளான உறவுல அவருக்கு பயந்து, அதான் 128வது சங்கீதத்தில் கூறுவது போல, கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவருக்கு எவ்வளவு ஆசீர்வாதம் உண்டு என்று நீங்க 128வது சங்கீதத்தில் பார்க்கலாம். அவருக்கு பயந்து அவர் மேல் நம்பிக்கையோட இன்னும் அதிகமாக அவர்களுடைய உறவுல இருக்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு குறித்ததை நன்மையாக தருவார். இப்பேற்பட்ட ஆசீர்வாதத்தை உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் நிறைவாக இந்த மாதத்துல கர்த்தர் தந்து ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.